நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் பரிகாத்தா நேஷனல் தேர்தல் இயக்குநர் சனுசி நோர் மற்றும் அம்னோ பிரிவு தலைவர் ஒருவர் மீது போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். நெகிரி செம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் அல்சாப்னி அமாட் இது குறித்து கூறுகையில், இருவருடனும் தொடர்புடைய மேலும் சிலரிடமும் விரைவில் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். மலேசியாவின் பல்வேறு இன மக்களுக்கு நாட்டுக்கு வெளியே முன்னோர்களின் தாயகம் இருப்பதாக கருதப்படும் வகையில் கிடா மந்திரி விசார் சனூசி பேசியதாக கூறப்படும் கருத்துகள் தொடர்பாக 2 போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சனூசியை விரைவில் அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்றும் விசாரணை விரைந்து முடிக்கப்படும் என நம்புவதாகவும் அல்சாப்னி தெரிவித்தார். இதற்கிடையில் ரெம்பாவ் அம்னோ தகவல் பிரிவு தலைவர் ஷுக்ரி ஷம்சுலின் மீது 11 போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர் டிஏபி அரண்மனை மற்றும் மாநில நிர்வாகத்தை கட்டுப்படுத்தி வருவதால் சில சமூகங்களின் மரியாதை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இரு வழக்குகளிலும் பல சாட்சிகளிடம் ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் தங்களை வெற்றியாளர்களாக முன்கூட்டியே கருதாமல் அண்டர்டாக் என்ற நிலைப்பாட்டிலேயே பிரச்சாரத்தை முன்னெடுக்க விரும்புவதாக பரிசான் நேஷனல் தலைவர் அமாட் ஜாகிர் ஹமிடி தெரிவித்துள்ளார். வரும் சனிக்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவை முன்னிட்டு பேசிய அவர், தற்போதைய மாநில அரசை எதிர்கொள்வதால் இயல்பாகவே ஆளும் கட்சிக்கே முன்னிலை இருப்பதாக தெரிவித்தார். அதேவேளை முந்தைய மாநில அரசால் வழங்கப்படாத புதிய மாற்றங்களையும் சிறந்த ஆட்சியையும் வாக்காளர்களுக்கு வழங்கும் திறன் பரிசான் நேஷனலுக்கு இருப்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பரிசான் நேஷனலின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய வாக்குறுதிகளில் 5 ஆண்டுகளில் 50,000 புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதும் ஒன்றாகும் என்று அவர் நினைவூட்டினார். மேலும் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சிகளை வலுப்படுத்துவதன் மூலம் உயர்ந்த ஊதியம் பெறக்கூடிய திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்க உதவுவதாகவும் அவர் கூறினார். நெகிரி செம்பிலான் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 10 சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியல் இருப்பதாகவும் வெற்றி பெற்ற பின்னரே சிறந்த வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்றும் ஜாகிர் தெரிவித்தார். முன்கூட்டியே வாக்குப்பதிவில் 91 விழுக்காடு வாக்காளர்கள் வாக்களித்திருப்பது மக்களாட்சிக்கான நல்ல அறிகுறி என குறிப்பிட்ட அவர், அதே உற்சாகம் பொது வாக்குப்பதிவு நாளிலும் தொடர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த திங்கட்கிழமை குவாமுசாங் ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையின் போது ஓட்டுநர் இருக்கைக்கு பின்னால் கண்டெடுக்கப்பட்ட மெத்தாம்பெத்தமைன் போதைப் பொருளை வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் 2 விரைவு பேருந்து ஓட்டுநர்களை காவல்துறை கைது செய்தது. 39 மற்றும் 46 வயதுடைய அந்த நபர்கள் அவர்கள் ஓட்டி வந்ததாக நம்பப்படும் விரைவு பேருந்தை சோதனையிட்ட பின்னர் கைது செய்யப்பட்டதாக குவாமுசாங் மாவட்ட காவல்துறை தலைவர் சிக் சூன் ஃபு தெரிவித்தார். விசாரணையுடன் தொடர்புடையதாக நம்பப்படும் 7,500 ரிங்கிட் மதிப்புள்ள பல பொருட்களையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளதாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். போதைப்பொருள் சோதனையில் எதிர்மறை முடிவுகளை பெற்ற சந்தேக நபர்கள் அபாயகரமான போதைப்பொருள் சட்டம் 1952 பிரிவு 39A2 கீழ் விசாரணைக்காக நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கோலாலம்பூர் தமான் வாயுவில் நேற்று அதிகாலை ஒரு மளிகை கடை ஊழியரை துப்பாக்கி முனையில் மிரட்டி கொள்ளை அடித்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தனது பங்களாதேஷ் ஊழியர் அளித்த தகவலின் பேரில் கடை மேலாளர் காலை 10 மணி அளவில் புகார் அளித்ததாக செந்துல் காவல் நிலைய தலைவர் பஸ்ரி சகோனி தெரிவித்தார். சந்தேக நபர் பணம் செலுத்தும் கவுண்டரை அணுகுவதற்கு முன்பு அலமாரிகளில் இருந்து பல உணவுப் பொருட்களை எடுத்து ஒரு பையில் வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர் அன்றைய விற்பனை வருமானம் இருந்த விற்பனை பணப்பட்டியை திறக்குமாறு பாதிக்கப்பட்டவருக்கு உத்தரவிட்டு கை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப்பியங் இந்த கொள்ளையின் சிசிடிவி காட்சிகளை த்ரெட்ஸ் தளத்தில் பகிர்ந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதை அடுத்து இச்சம்பவம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. WC357T என்ற பதவி எண் கொண்ட மோட்டார் சைக்கிளில் சந்தேக நபர் தப்பிச் சென்றதாகவும் மொத்த இழப்புகள் 1052 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். கொடிய ஆயுதத்துடன் கூடிய கொள்ளை அல்லது கொள்ளை முயற்சி தொடர்பான தண்டனை சட்டத்தின் பிரிவு 397 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தனது 15 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஒருவருக்கு சண்டாக்கான அமர்வு நீதிமன்றம் 21 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25 பிரம்படிகளும் விதித்து தீர்ப்பளித்தது. வழக்கின் விவரங்களின்படி 50 வயதான சம்பந்தப்பட்ட நபர் மார்ச் 1ஆம் தேதி சண்டகான் பத்து 21 உள்ள அவர்களது வீட்டின் வரவேற்பறையில் உறங்கிக் கொண்டிருந்த தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார்.
அவர் தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்வதை தடுக்க முயன்ற போது அந்த நபர் தனது மனைவியை தாக்கியுள்ளார். மறுநாள் அவரது மகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டதாக பரிதா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.